சின்னவர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்ற கேள்வி அல்லவா? சின்னவர் வந்து மிக தீவிரமாக இப்போது பராசக்தியை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்வதில் அவர் மிக தீவிரமாக இப்போது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கார். பராசக்தி வந்து இந்த நடுவில் நம்ம தம்பி தப்பி ஓடியதனாலும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இந்த அமலாக்கத்துறை சோதனையினாலும் படப்பிடிப்பு நின்று கொண்டிருந்தது. ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல உடுமலையிலோ பொள்ளாச்சியிலோ ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் நடந்து கொண்டிருந்தது. இப்போது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்போது வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட், ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் இன்னொரு அடல்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல துறைகளுடைய வகுப்புகள் அந்த இடத்தில் இருக்கின்றன. அந்த இடத்துல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரும் நியமிக்கப்படவில்லை. துணைவேந்தர் நியமிக்கப்படாவிட்டால் உயர்கல்வித்துறை செயலாளர், தொழில்நுட்ப கல்வி செயலாளர், இது போன்ற ஒரு 4-5 அதிகாரிகள் தான். இவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். விசி இருந்தாலும் சார் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகுங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி வந்து இந்த கவர்மெண்ட்டு மற்றும் கட்சி ரெண்டும் இப்படி மெர்ஜ் ஆச்சுன்னா என்ன சிக்கல்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் இப்போது தனித்தனியாக இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டி